தவறான உபதேசங்கள் பெருகி வருகிறது. தேவையற்ற ஆராதனைகள், தேவையற்ற உபதேசங்கள், தேவையற்ற பல நிகழ்வுகள் சபைக்குள்ளாக புகுத்தப்பட்டிருக்கிறது. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். 1 கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதுவாகுமே. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதின கடிதம். இந்த 15ஆம் அதிகாரம் முழுவதும் ஒரு காரியத்தை தேவன் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக மறுபடியும் நினைவூட்டுகிறதை, மறுபடியும் பிரசங்கம் பண்ணுகிறதை, மறுபடியும் போதிக்கிறதை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடிகிறது. 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்றார். ஏற்கனவே நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணினதான அந்த வார்த்தையை மறுபடியும் பிரசங்கம் பண்ணுகிறேன் அப்படின்னு 1வது வசனத்துல சொல்றார். 2வது வசனத்துல நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அப்படின்னு சொல்றார். அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? கொரிந்து சபை தேவனுடைய உபதேசத்தை விட்டு, அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தை விட்டு விலகி வேறொரு உபதேசத்தை கை கொண்டு வருகிற ஒரு சூழ்நிலை, இல்லனா ஒரு பின்மாற்ற அனுபவம், இல்லனா தவறான போதனை அன்னைக்கு கொரிந்து சபையிலே காணப்பட்டது. அதனாலதான் பவுல் இந்த கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். காரணம், இவர்கள் வழி விலகி விட்டார்கள், வேறொரு சுவிசேஷத்தை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையும் அப்படிதான். ஆதியிலே கொண்டிருந்ததான விசுவாசம், ஆதியிலே கொண்டிருந்த உபதேசம், ஆதியிலே நடத்தப்பட்ட சபைகள், ஆதியிலே சபையில இருந்ததான அந்த சூழல் இன்னைக்கு மாறி வேறொரு சுவிசேஷம் சபையிலே பிரசங்கம் பண்ணப்படுகிறது. வேறொரு போதனை இன்னைக்கு சபையிலே, அதாவது அப்போஸ்தலர்கள் போதிக்காத போதனைகள் சபையிலே போதிக்கப்படுகிறது. வேதாகமத்தில் எழுதப்படாத காரியங்கள் போதிக்கப்படுகிறது. உலக வழிபாடுகள் சபைக்குள்ளாக புகுத்தப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக சபை உலகத்திலே தள்ளப்பட்டு வருகிறதை நாம் இந்த நாட்களிலே உணர முடியும். இது இந்த ஜெனரேஷன், அதாவது இப்போது புதிதாக ரட்சிக்கப்பட்டு வந்தவர்களுக்கு புரியாது. ஆதி காலம் முதல் சபையில இருக்கிற உபதேசத்தை கேட்ட, ஆதி போதகர்கள் போதித்த போதனையை கை கொண்டு வந்த விசுவாசிகளுக்கு நன்றாக தெரியும். இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில இன்னைக்கு போதிக்கப்படுகிற போதனைகள், இன்று நடக்கிற ஆராதனைகள், இன்று நடக்கிற தீர்க்க தரிசனங்கள், இன்று இந்த உலகத்திலே நடந்து வருகிற சபை எவ்வளவுக்குள்ளாக வசனத்தை மீறி நடக்கிறது, உபதேசத்தை மீறி நடக்கிறது, எவ்வளவுக்குள்ளாக தவறான போதனைகள் இன்னைக்கு சபையிலே போதிக்கப்படுகிறது என்று சொல்லி ஆதி விசுவாசிகளுக்கு தெரியும். புதிதாக வந்தவர்களுக்கு ஒருவேளை தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் சத்தியத்தை வாசித்து புரிந்து கொண்டவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இன்னைக்கு என்னென்ன மிஸ்டேக், என்னென்ன தவறுகள் சபையிலே நடந்து வருகிறது. ஆராதனை என்கிற பெயர்ல நடக்கிறதான சில தவறான காரியங்கள், உபதேசத்திலே தவறுகள், சபை நடத்துத காரியத்திலே தவறுகள், ஊழியத்திலே தவறுகள், இப்படி நிறைய தவறுகள் இன்னைக்கு சபையிலே பெருகி வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இது கடைசி காலம். அதனால ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனத்தில் எழுதப்படாத, வேத வசனத்தில் போதிக்கப்படாத, வேத வசனம் கற்றுத்தராத எந்த ஒரு காரியத்தையும் நாம் கடைபிடிக்கவோ, மற்றுள்ளவர்களுக்கு அதை போதிக்கவோ, நாம் அதை கடைபிடித்து நாம் போதித்தால் கடைபிடிக்கிற நாமும் போதிக்கிற அவர்களும், ஒருவேளை அவர்கள் அதை கீழ்ப்படிந்திருந்தால் அவர்களும் நியாய தீர்க்கப்படுவார்கள். வேதாகமத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவர் மிகவும் தெளிவாக சில காரியங்களை வேதாகமத்திலே எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நீங்க 5ஆம் அதிகாரம்
அங்கே 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் பரலோகத்தில் எல்லோரிலும் சிறியவன் எனப்படுவான். இதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை மீறி எழுதப்படாத காரியங்களை போதித்தால், எழுதப்படாத காரியங்களை பிரசங்கம் பண்ணினால், எழுதப்படாத காரியத்தை வைத்து நாம் சபையை நடத்தினால், ஊழியம் செய்தால் அங்கீகரிக்கப்பட மாட்டோம். அங்கீகரிக்கப்பட வேண்டுமே ஆனால் நாம் எப்போதும் வேத வசனத்தை மையமாக வைத்து, ஒருவன் தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் வேத வசனத்தை மையமாக வைத்துதான் உரைக்கணும். ஒருவர் போதித்தாலும் வேத வசனத்தை மையமாக வைத்துதான் போதிக்கணும். வேதாகம பயிற்சி கொடுத்தாலும் வேத வசனத்தை மையமாக வைத்துதான் வேதாகம பயிற்சி கொடுக்கணும். சபை நடத்தினாலும் சரி, என்ன பண்ணினாலும் சரி, ஜெபித்தாலும் ஆராதித்தாலும் எந்த காரியங்கள் செய்தாலும் வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற பிரகாரமாய் ஒருவர் செய்யாவிட்டால் வேதம் சொல்லுகிறது அவர் முடிசூட்டப்படார். மல்யுத்தம் பண்ணுகிறவன் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த காலத்திலே நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் இருக்கிறோம். முக்கியமான ஜெப குறிப்பு இதுதான். சபையிலே தவறான போதனைகள் பெருகி வருகிறது, தவறான உபதேசங்கள் பெருகி வருகிறது, தவறான ஊழியங்கள் இந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. தேவையற்ற ஆராதனைகள், தேவையற்ற உபதேசங்கள், தேவையற்ற பல நிகழ்வுகள் சபைக்குள்ளாக புகுத்தப்பட்டிருக்கிறது. இது அந்திகிறிஸ்துவுடைய சூழ்ச்சி. அந்திகிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பதாக சபையை தன்வசப்படுத்திக் கொள்ளும்படியாக, சபையை இழுத்து எடுக்கும்படியாக பலவிதமான யுக்திகளை பயன்படுத்தி போதகர்களையும் விசுவாசிகளையும் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அவன் தன்வசப்படுத்தி வஞ்சித்து, நாம் அதற்கு இடம் கொடுக்காதபடி வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை மாத்திரம்தான் நாம் போதிக்கவும், அதன்படி மாத்திரம்தான் நாம் காரியங்களை செய்யணும். வேதம் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடி செவியை விலக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பாக இருக்கிறது. வேதத்தை கேளாதபடி, வேதத்தின்படி வாழாதபடி, வேதத்தின்படி செய்யாத எந்த ஒரு காரியமும் தேவனால் அங்கீகரிக்கப்படாது. வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ அந்த சத்திய வசனமானது நம்மை விடுவிக்கும்படியாக, சத்திய வசனத்தை மாத்திரம் கை கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், விழிப்புள்ளவர்களாக இருங்கள். வேத வசனத்தில் எழுதப்படாத ஒரு காரியத்தை ஒருவர் போதிப்பாரானால், ஒருவர் கை கொள்ளும்படி சொல்வாரானால், தயவு செய்து நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. வேதாகமத்தில் எழுதியிருந்தால் மாத்திரம் நாம் அதை கை கொண்டால் போதும். இல்லைன்னா நாம் வஞ்சிக்கப்படுவோம். பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல இப்படி இறங்கி வந்து கிரியை பண்ணுவான். அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு உங்களை அதிகமாய் பலப்படுத்துவார், உறுதிப்படுத்துவார். ஜெபத்தோடு கூட இருங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. Praise the Lord.